வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசே திரும்ப பெறு. ஒன்றிய அரசே பாஜக அரசே வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறு. நிராகரிப்போம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை வக்ஃபு என்பது இறைவனின் பெயரால் பிறருக்கு அளிக்கும் அந்த நிலத்தோடைய நன்கொடை தான். இது வீடு மட்டும் கிடையாது, கிணறு, ரோடு வசதி போன்ற எல்லாவற்றிற்குமான ஒரு முக்கியமான அடிப்படை என்னதுன்னா இது வக்ஃபு. இது இந்தியாவில் வந்ததற்கான காரணம் டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே இந்த வக்ஃபு ஆனது கடைபிடித்து கொண்டு வரப்படும். பட் இந்த மாதிரியான ஒரு வக்ஃபு இது இஸ்லாமியர்களுக்கான ஒரு உரிமை சட்டமாக நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டிடியூஷனல் மெத்தடாலஜியாக நம்ம இந்த வக்ஃபை பார்க்குறோம். இதை தவிர்க்கும் வரை குறைக்கும் வண்ணமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா 2024 துவங்கப்பட்டு இப்போ 25 சட்டமாக வெளியேற்றப்பட்டுள்ள இந்த வக்ஃபு அதோட பெயரும் மாற்றப்பட்டிருக்கு. வக்ஃபு என்று கூறாமல் உமீது என்ற பெயர் இதற்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த உமீது வேண்டாம் என்றதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதத்தினர் மட்டும் இல்லாமல் பிற மதத்தவர்களையும் இதில் உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்து அறநிலையத்துறையிலும் நடைபெறுதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ்ல இதுதான் நடக்குதா அப்படின்றது தெரியல. ஆர்டிகல் 25-26 ஃப்ரீடம் டு ரிலீஜியன், இந்த மதத்தை பின்பற்றவும் நமக்கு பிடிச்ச மதத்தை பரப்புரை செய்யவும் அதனுடைய கோட்பாடுகளை பின்பற்றவும் நமக்கு என்ன இருக்குன்னா சட்ட ரீதியாக தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் மோட்லேயே நமக்கு அரசியல் அமைப்பிலே சட்டங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் முதல் பெரிய பெரிய மேதைகள் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை டெவலப் பண்ணணுன்ற ரீசன்ல அவங்க இதை முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க இதை டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதை நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரதோ இல்லையோ, கண்டிப்பா கான்ஸ்பிரசி கொண்டு வரும். ஏன் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இஸ்லாமியர்களும் இந்த நாடே எதற்கு பெயர் போனது? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு தான் நம்முடைய நாடு. இதில் மதத்தின் பெயரில் அண்ட் தென் சிறுபான்மையினின் பெயரில் கலவரத்தை தூண்டும் வகையில தான் இந்த ஆளும் பாசிச பாஜக அரசானது இந்த சட்ட திருத்தங்களை மேலும் மேலும் முஸ்லிம்களை ஒடுக்கப்படும் கூட வகையில இந்த சட்ட திருத்தங்களை மேற்கொண்டுகிட்டே இருக்கு. இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வகுப்பு வாரிய சட்டத்தை இவங்க அரசாங்கத்துல கொண்டு வரணும். பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு அந்த ஜட்ஜி என்ன சொல்றாங்கன்னா அதை பற்றி தான் கேட்கணும். இப்போ பள்ளிவாசல் வகுப்பாரி சட்டத்தில் தான் இருக்கு. இந்த பள்ளிவாசல் வகுப்பாரி சட்டத்தில் இருக்கனால இவங்க கோர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜட்ஜி அந்த வகுப்பாரி சட்டத்தில் பள்ளிவாசல் இருக்கா அதை உடனே ஆக்கிரமம் செய்யணும், அந்த ஒன்றிய அரசு ஆக்கிரமிச்சு பள்ளிவாசலை இடிப்பாங்க. பள்ளிவாசல் இடிக்கிறது தான் அவங்களோட நோக்கமே. அதனால ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பள்ளிவாசல் இந்த நம்ம ஒற்றுமையா இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு இஸ்லாமியர் எப்படியாவது பாகிஸ்தான் திருத்தணும்ன்றதான் இவங்க கோரிக்கை. நம்ம எப்போதுமே ஒற்றுமையா தான் இருப்போம். அதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் என்னைக்குமே நம்ம துணை இருக்கோன்றதை நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம்.